ஹாய் மக்களே, நாம் இப்போ இன்றைக்கி எங்கே போகிறோன்னா குமிழின்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே 1000 வருஷத்து பழமையான சிவன் கோயில் இருக்குது. அது அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்குது. போகிற வழி கொஞ்சம் காட்டு வழி மாதிரி தான் இருக்கும். அந்த காட்டு வழி போகிறத ஒரு 3 நிமிஷம் காமிக்கிறேன். அது மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது குமிழி பறவைகள் சரணாலயம். இது வந்தீங்கன்னா இங்கேயும் போட்டு போகலாம். இது ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். இது காட்டுக்குள்ளே தான் இருக்குது இந்த கோயில். கிட்டத்தட்ட இது ஒரு 1000 வருஷத்து கோயிலில் லிங்கம் இருந்துருக்குது. அதுக்கப்புறமா இப்போது கோயிலாக கட்டியிருக்காங்க. இந்த போகிற வழியில் நமக்கு லக்குன்னு தான் மயில் மான்லாம் பார்க்கலாம். அந்த வழியே ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது. குமிழி சென்னையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் வரும். எக்ஸாக்ட் எங்கன்னா வண்டலூர் கேளம்பாக்கத்தில் கண்டிகை தெரியும் பார்த்திங்களா, அந்த கண்டிகையிலேருந்து ரைட்டு கட் பண்ணால் இந்த இடத்துக்கு போனால் குமிழின்னு பேர். இதை நான் அந்த லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் அனுப்புகிறேன். ரொம்ப அமைதியான இடம். என்னைக்காக வந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அமைதியாக உட்காந்துட்டு தியானமோ அமைதியாக உட்காந்துட்டு நல்ல காற்றை சுவாசிச்சுட்டு போகலாம். இந்த கோவில் பௌர்ணமி அப்போ கிரிவலம் கூட போகிறாங்க. மலை மேலேயே சுற்றி வராங்க. மலை மேலே ஏறி நான் இது வரைக்கும் அந்த மலை மேலே ஏறி போகலை. ஆனால் தனியாக போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். இன்னும் இப்படி இருட்டு ரொம்ப தனியாக போகிற மாதிரி. ஆனால் இங்கே மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆடு மேய்ச்சிங்கெலாம் இருக்கிறாங்க. அதனால் பயம்லாம் கிடையாது. ஒரு அருமையான வழி, அருமையான இடம். இந்த பாருங்க, அங்கே ஒருத்தவங்க கோலம் போட்டுருக்காங்க. ஆனால் நான் வீடுங்களாம் கிடையாது, பக்கத்தில் 1-2 தான் இருக்குது. ஒரு அழகான காட்டுக்குள்ளே இருக்குது சிவன் கோயில். காட்டுக்குள்ளே பெரும்பாலும் சிவன் கோயில் இருக்காது. இது சிவன் கோயில். வந்தீங்கன்னா பார்க்கலாம். ரொம்ப ஒரு சூப்பர் பிளேஸ். கிட்டத்தட்ட வேதகிரீஸ்வரர்னு ஒரு சிவனுடைய பேர். திருக்கழுக்குன்ற கோயில் இருக்கிற அதே வேதகிரீஸ்வரர் பேர் தான் இவருக்கும். அதே மாதிரி மலை மேலே தான், மலை பக்கத்து மலை கீழே இருக்குது. சின்ன மலை தான், ஆனால் சுற்றி மலை தான். நல்ல ஒரு பறவைகள் சவுண்டு அது மாதிரிலாம் கேட்கலாம். நான் ஏன் இந்த ஃபுல்லாக எடுக்கிறேன்னா, உங்களுக்கு தைரியமாக அங்கே போகலான்றதுக்காக தான் நான் ஃபுல் வீடியோ காமிச்சிருக்கேன். அந்த ரோடு ஃபுல்லாகவே எடுத்திருப்பேன். ஏன்னா கொஞ்சம் தைரியமாக போகலாம். நீங்கள் சில நேரத்தில் ஒரு சிலர் கொஞ்சம் பயப்படுவாங்க, என்ன தனியாக இருக்கு இது மாதிரி. ஆனால் போகலாம். அந்த பிரதோஷம் பௌர்ணமி நேரத்துலலாம் வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கோயில் வந்தாச்சு. கோயில் வரைக்கும் தான் தார் ரோடு, அதுக்கு மேலே போக முடியாது. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. வண்டி, பைக்கு, காரு எல்லாமே கொண்டாடலாம். பிரதோஷ பௌர்ணமி நேரத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஈவினிங்கில் அதிகமாக வராதிங்க, மார்னிங்கில் வாங்க. ஈவினிங்லலாம் கொஞ்சம் கூட்டம் வரது கம்மியாக. அந்த இடம் ஒரு தனியாக இருக்கும். பயம் கிடையாது, ஆனால் ஒரு லோன்லியாக இருக்க மாதிரி ஃபீல் வரும். சுற்றி மலை தான் பாருங்க. மலைக்குள்ளே ஒரு கோவில் இது. நாங்கள் போகும்போது மான் தெரிஞ்சுது. நான் ஒரு மான் கூட்டமே பார்த்தோம், ஆனால் அதுக்குள்ளேயே ஓடிடுச்சு எல்லா மானும். அங்கங்கே சின்ன சின்ன கோயில் வச்சுருக்காங்க. முருகர் சந்நிதி, விநாயகர் சந்நிதி, பெருமாள் சந்நிதின்னு வச்சுருக்காங்க. இது ஆஞ்சநேயர் சந்நிதி. அந்த பறவைகள் சவுண்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படி உட்காந்து அமைதியாக கண்ணை மூடி 10 நிமிஷம் உட்காந்திங்கன்னா ஒரு மனதே ஒரு அமைதி அடையும். என்னைக்காவது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரலாம். பௌர்ணமி நேரத்தில் ஈவினிங்லலாம் நல்ல கூட்டம் இருக்கும். பிரதோஷ நேரத்துலலாம் வாங்க, நல்லாயிருக்கும். இதுதான் வேதகிரீஸ்வரர் சந்நிதி. சாமி ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியாது. இது அம்பாள் சந்நிதி. சுற்றி காடு தான், யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு லொக்கேஷன். சென்னை பக்கத்தில் நிறைய இடம் இருக்குது. நான் தேடி ஃபோட்டோ போட்டிருக்கேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க என் சேனலில். வித்தியாசமாக இருக்கும். எப்போவுமே போகிற இடம் அதிகமாக நான் போட மாட்டேன். ஒரு வித்தியாசமான இடமா போடணும் தான் எனக்கும் ஆசை. பாருங்கள். இதோட நான் கட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.